வணக்கம் நேயர்களே. ராஜ் டேட்டாபேஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கர்ம காரகனான சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட உழைப்பையே மூலதனமாக நம்பும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 2026 மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் பிறக்கும் இந்த புதிய வசந்த காலத்தில் மகர ராசிக்காரர்களின் வாழ்வில் கிரகங்கள் எப்பேற்பட்ட சுப பலன்களை அள்ளித்தரப்போகின்றன என்பதை பார்ப்போம். மகர ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகின்றன. மிக முக்கியமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் வீட்டில் அமர்ந்து ஒரு வலிமையான ராஜயோகத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். எந்த தடையையும் உடைத்தெறியும் ஆற்றல் இப்போது உங்களிடம் இருக்கும். அதே சமயம் தனவாக்கு குடும்ப ஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகுவும் அஷ்டம ஸ்தானமான 8ஆம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி வாக்கில் சூரிய பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரக அமைப்புகள் உங்களை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லப் போகின்றன என்பதை பார்ப்போம். உத்தியோகத்தில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் உள்ள சனியால் அபாரமான தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றியை தரும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை வியந்து பாராட்டுவார்கள். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். 3ஆம் வீட்டு சனியால் வியாபாரத்தில் எதிரிகளே இல்லாத நிலை உருவாகும். புதிய கிளைகள் திறக்கவோ புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவோ இந்த ஏப்ரல் மாதம் மிகச் சரியான காலகட்டமாகும். உங்கள் தொழில் பல மடங்கு விரிவடையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பண வரவு மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் லாபகரமானதாகவே முடியும். இருப்பினும் 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் எதிர்பாராத பண வரவு வரும். அதே வேளையில் வீண் செலவுகளும் கொஞ்சம் தலை தூக்கலாம். எனவே ஆடம்பர செலவுகளை தவிர்த்து வரும் பணத்தை சேமிப்பிலோ அல்லது நிலம், தங்கம் போன்ற முதலீடுகளிலோ மாற்றுவது உங்கள் பொருளாதாரத்தை மேலும் பலப்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டிய மாதம் இது. 2ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் வாக்கு மிகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் யதார்த்தமாக பேசும் வார்த்தைகள் கூட சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். கோபத்தை குறைத்துக் கொண்டு விட்டுக் கொடுத்துச் சென்றால் குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலவும். வீண் விவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. மகர ராசி மாணவர்களுக்கு இது ஒரு சுறுசுறுப்பான மாதம். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி அடைவீர்கள். இருப்பினும் 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறப் போவதால் சில நேரங்களில் மன உளைச்சல் அல்லது கவனச்சிதறல் ஏற்படலாம். எனவே படிப்பில் முழு கவனம் செலுத்துவதும் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பதும் அவசியம். விடாமுயற்சியுடன் படித்தால் அரசு போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறலாம். பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் சுறுசுறுப்பான மாதமாக அமையும். குடும்பத்தில் உங்களின் ஆலோசனைகள் மதிக்கப்படும். வேலைக்குச் செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளிலும் குடும்ப பொறுப்புகளிலும் ஒரு சிறந்த பேலன்ஸ் செய்து வெற்றி காண்பீர்கள். இருப்பினும் உடல் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகம் இந்த மாதம் உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. 8ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதாலும் ஏப்ரல் 14க்கு மேல் 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவதாலும் உடல் உஷ்ணம், அஜீரணக் கோளாறுகள் அல்லது லேசான மூட்டு வலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். தாயாரின் உடல் நலனிலும் அக்கறை தேவை. பயணங்களின் போது உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. தினமும் மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்வது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது.
அதேபோல தினமும் விநாயகரை வழிபட்டு உங்கள் காரியங்களை தொடங்குவதும் தடைகளை தகர்த்து வெற்றிகளை தேடித்தரும். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2026 மாதம் தடைகளை தாண்டி விஸ்வரூப வெற்றி பெறும் ஒரு மாதமாக அமையப் போகிறது. நான் இதுவரை சொன்னது பொது பலன் மட்டுமே. உங்களின் தனிப்பட்ட பலன்களை பார்க்க திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.